என்னத்த கூப்பிட்டு இருந்தீங்களா? ஆமா, உங்க எல்லார்கிட்டயும் நான் இப்ப எடுத்த ஒரு முக்கியமான முடிவை பத்தி சொல்ல போறேன். அதனாலதான் கூப்பிட்டேன். முடிவா? என்ன சொல்றாங்க கல்பனாமா? ஐயே, ஏன் கண்மணி, இந்த கல்பனாமா தினமும் ஏதாவது ஒரு சஸ்பென்ஸ சொல்லிக்கிட்டே இருக்குதே. ஸ்வேதா மேடிய ஹனிமூனுக்கு அனுப்பணும்னு நேத்து எடுத்த முடிவுக்கே நம்ம என்ன பண்றதுன்னு தெரியாம திணறிக்கிட்டே இருக்கிறோம். அதுக்குள்ள அடுத்த முடிவு எடுத்திருக்கிறாங்க. என்ன முடிவா இருக்கும்? எனக்கு மட்டும் என்ன தெரியும்? நானும் உன் கூட தானே இருக்கேன். பேசாம இரு. அத்த, என்ன முடிவுன்னு சொல்லுங்க. எல்லாம் நம்ம குடும்பத்தோட எதிர்காலத்தை பத்தின முடிவுதான். குடும்பத்தோட எதிர்காலம் பத்தின முடிவா? கல்பனாமா என்ன சொல்ல வராங்கன்னே நம்மளால கணிக்கவே முடியலையே. நான் இந்த குடும்பத்துக்கு வாக்கப்பட்டதுல இருந்து இதுவரைக்கும் இந்த குடும்பத்துல நடந்த எல்லா நல்ல கிட்ட விஷயங்களுக்கான முடிவை நான் தான் எடுத்து முன்ன நின்னு இந்த குடும்பத்தை வழி நடத்திருக்கேன். நான் எடுத்த முடிவு எப்படி இருந்தாலும் அதை இந்த குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் மனசார ஏத்துக்கிட்டீங்க. எந்தவித மறுப்பும் தெரிவிச்சதில்ல. என் வார்த்தைக்கான மரியாதைய எல்லாருமே கொடுத்திருக்கீங்க. அதான் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தானமா. இப்ப எதுக்குமா இத பத்தி பேசிட்டு இருக்கீங்க? தேவை இருக்கிறதுனால தான் பேசுறேன். ஸ்வேதா, அத்தை, நான் எடுத்திருக்கிற முடிவை சொல்றதுக்கு முன்னாடி நீ எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்கணும். சத்தியமா? எதுக்கு சத்தியம்? அத்தை, நீங்க சொல்லி நான் என்னத்த கேட்காம இருந்திருக்கேன். நான் கண்டிப்பா சத்தியம் பண்ணி தரேன். முன்ன இருந்து இந்த குடும்பத்தை வழி நடத்தி வந்தனா இப்ப ஒரு பெரிய முடிவு எடுத்திருக்கேன். எப்பவும் போல என் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நான் எடுத்த இந்த முடிவை இந்த குடும்பமே ஏத்துக்கும்னு நான் நம்புறேன். ரொம்ப நேரமா இந்த அம்மா முடிவு முடிவுன்னு சொல்றாங்களே தவிர என்ன முடிவுன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்களே. நின்னு நின்னு காலு வேற வலிக்க ஆரம்பிச்சிடுச்சு. நான் என்ன முடிவு எடுத்திருக்கேனா, இனிமே இந்த குடும்பத்தை ஏன் இடத்துல இருந்து வழி நடத்த போறது ஸ்வேதா தான். இந்த வீட்ல இருக்கிற எல்லாரும் எனக்கும் என் வார்த்தைக்கும் என்ன மரியாதை கொடுக்கறீங்களோ அதே அளவு மரியாதைய ஸ்வேதாக்கும் நீங்க கொடுக்கணும். என்ன கண்மணி இது? கல்பனாமா இவ்ளோ பெரிய குண்ட தூக்கி போடுறாங்க. என்னத்த இது இப்படி சொல்றீங்க? ஸ்வேதா இந்த வீட்டுக்கு வந்து இன்னும் முழுசா ஒரு மாசம் கூட ஆகல. அதுக்குள்ள அவகிட்ட போய் இந்த குடும்பத்தோட முடிவெடுக்கிற அதிகாரத்தை கொடுக்கறீங்க. அப்படியே நாம பண்ற வேலைய ராகினி பண்ற பூமிகா. எல்லாத்துக்குமே ஒரு லிமிட் இருக்காத்த.
ஸ்வேதா மேடி தெளிவில்லாம இருக்கும்போது அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா. அதை நாங்க ஒத்துக்கிறோம். பாம்பு கடிச்சு சாக கிடந்த மேடிய ஸ்வேதா காப்பாத்தினா. அதையும் நாங்க ஒத்துக்கிறோம். அதுக்காக இந்த வீட்டோட அதிகாரத்தை ஸ்வேதா கிட்ட தூக்கி கொடுத்துருவீங்களா? அண்ணி, அம்மாவை எதிர்த்து பேசாதீங்க. அம்மா எது பண்ணாலும் கரெக்டா தான் இருக்கும். ஏய், நீ கொஞ்சம் சும்மா இரு. அவங்க உங்க பிரச்சனை அவங்களுக்கு தான் தெரியும். ஹார்ட்டும் சூடு புடிச்சிருச்சு. ராகினி பிச்சு பெடல் எடுக்கிறா. அவ எனக்காகவே பேசுற மாதிரியே இருக்கே. எப்படியோ ஸ்வேதா கிட்ட இந்த வீட்டு பொறுப்பு போகாம இருந்தா போதும். எனக்கு வேலை மிச்சம். அத்தை, நீங்க ஸ்வேதாவுக்கு உங்க நகை, பணம், உங்க கொத்து சாவி எல்லாத்தையுமே கொடுத்து தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறீங்க. அத கூட நான் பொறுத்துக்கிட்டேன். அதுக்காக வீட்டு உரிமையெல்லாம் தூக்கி ஸ்வேதா கிட்ட கொடுக்காதீங்க. அதை என்னால ஏத்துக்கவே முடியாது. ஏங்க, நடக்கிறதெல்லாம் பாத்துக்கிட்டு மரம் மாதிரி நின்னுட்டு இருக்கீங்க. ஏதாவது பேசுங்க. ஆமாமா, ராகினி சொல்றது சரிதான். நீங்க உங்களுக்கு அடுத்து வேற யாராவது இந்த குடும்பத்து பொறுப்பை எடுத்து நடத்தணும்னு நினைச்சா அந்த உரிமைய ராகினி கிட்ட கொடுங்க. ஏன்னா அவதான் இந்த வீட்டோட மூத்த மருமக. கரெக்ட், கரெக்ட் பாயிண்ட். என்ன இப்படி பாக்குறாங்க? ராகினி, நான் ஒரு முடிவு எடுத்தேன்னா அதுக்கு 1000 காரணம் இருக்கும். நீ இந்த வீட்டோட மூத்த மருமக. எனக்கு அடுத்து உனக்கு தான் அந்த அதிகாரம் வரணும்ன்ற உரிமைக்காக நீ பேசுற. ஆனா நான் உறவுக்காக பேசுறேன். இந்த குடும்பத்தோட சந்தோஷம், மானம், மரியாதை இது எல்லாத்தையுமே நான் மனசுல வச்சுக்கிட்டு தான் பேசுறேன். எனக்கு அடுத்த காலங்கள்ல இந்த குடும்பம் உடைஞ்சிடாம இருக்கணும்னா அதுக்கு ஒரு வழிதான் இருக்கு. எனக்கு அடுத்து இந்த குடும்பத்தோட பொறுப்பை ஸ்வேதா தான் ஏத்துக்கணும். அது எப்படி அத்தை? நான்லாம் பாத்துக்க மாட்டேனா? என்னாலலாம் அது முடியாதா? குட் கொஸ்டின். நான் அப்படி சொல்ல வரல ராகினி. காட்டாத்து நடுவுல இருக்கிற ஆத்து மடம் மாதிரி இருக்கிறது தான் ஒரு குடும்பத்தை பொறுப்பேத்தி நடத்துறதுன்றது. அது சாதாரண விஷயம் இல்ல. மடைய அதிகமா திறந்தா ஆத்து தண்ணி ஊருக்குள்ள வந்து ஊரையே அழிச்சிரும். திறக்கலனா அணையே உடைஞ்சிரும். குடும்பத்துல வர சிக்கல்களை பார்த்து பக்குவமா நடந்து நல்லது கெட்டது தெரிஞ்சு யாருக்குமே பாதகம் இல்லாம நடந்துக்கணும். அதுக்கு தலைப்பண்பு ரொம்ப முக்கியம். தலைப்பண்புக்கு ஆதாரமே பொறுமையும் நிதானமும் தான். அது இந்த வீட்ல எல்லாரையும் விட ஸ்வேதா கிட்டதான் அதிகமா இருக்கு. அதனாலதான் நான் இந்த முடிவை எடுத்தேன். எப்பவும் போல நான் எடுத்த இந்த முடிவுக்கு இந்த வீட்ல இருக்கிறவங்க எல்லாரும் கட்டுப்படணும். ஸ்வேதா, இனிமே நீதான் என் இடத்துல இருந்து இந்த குடும்பத்தோட பொறுப்பு, வீட்டோட கணக்கு வழக்கு எல்லாத்தையும் பார்க்கணும். இல்லாத வேண்டாத அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. நான் சொல்றத செய்யறதா நீ எனக்கு சத்தியம் பண்ணி கொடுக்கறன்னு சொல்லியிருக்க. இந்த வீட்டோட பொறுப்பை ஏத்து நடத்துவேன்னு எனக்கு சத்தியம் பண்ண.
தயங்காதீங்க நீ சத்தியம் பண்ணுங்க. அம்மா கேக்குறாங்கல்ல, சத்தியம் பண்ணுங்க. என்ன கண்மணி, கல்பனாமாக்கு ஸ்வேதா சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு இந்த வீட்டு பொறுப்பெல்லாம் ஏத்து நடத்திடுவாளோ? யோசிக்காத ஸ்வேதா, நடக்கிறதெல்லாம் நல்லதுக்குன்னு நினைச்சு எனக்கு சத்தியம் பண்ணு. அத்தை, நீங்க இப்ப எடுத்த முடிவு தப்புன்னு கண்டிப்பா ஒரு நாள் வருத்தப்படுவீங்க. ராகினி, ஸ்வேதா, எல்லாரும் கோச்சிட்டு போறாங்களேன்னு வருத்தப்படாத. இன்னைக்கு இல்லைனாலும் இன்னொரு நாள் எல்லாரும் உன்னை புரிஞ்சுப்பாங்க. மத்தவங்க என்ன புரிஞ்சு காட்டி கூட பரவாயில்ல அத்தை. மேடி மட்டும் என்ன புரிஞ்சுக்கணும், எனக்கு அது போதும். என்ன, நான் சொல்றது சரிதானே? சரிங்க அத்தை. நீங்க என்ன நம்பி இந்த பொறுப்பை கொடுத்திருக்கீங்க, நான் உங்க நம்பிக்கையை காப்பாத்துவேன். சூப்பர் அண்ணி. எங்க அம்மா ஏன் தான் இப்படி எல்லாம் நடந்துக்கிறாங்களோ தெரியல. சொல்ல சொல்ல கேட்காம அந்த ஸ்வேதாவை தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. ஸ்வேதா ஏதோ பண்ணி அத்தைய மயக்கிட்டா. அதனாலதான் அத்தை இப்படி தலைகால புரியாம நடந்துக்கிறாங்க. இந்த குடும்பத்துல செடியா முளைச்சிருக்கிற ஸ்வேதாவை வேரோட புடுங்கி எரியலான்னு நினைக்கிறதுக்குள்ள அந்த கல்பனாமா இந்த வீட்டோட முடிவெடுக்கிற அதிகாரத்தை ஸ்வேதாவுக்கு கொடுத்து ஸ்வேதாவை ஒரே நாள்ல ஆலமரமா வளர்த்து விட்டுட்டாங்க. ஸ்வேதா மேடிய கல்யாணம் பண்ணிட்டதை தாண்டி வேற என்ன பண்ணிட்டா? அதுக்கு போய் அவளை இப்படி தாங்குன்னு தாங்குறாங்க. மேடி முன்ன மாதிரி இருந்தா கூட ஓகே, இப்பதான் அவன் நல்லாயிட்டானே. இன்னும் ஏன் அம்மா ஸ்வேதாவை தாங்குறாங்கன்னு தான், அதுக்கு என்ன காரணம்னு எனக்கு புரியல. அத்தைக்கு ஸ்வேதாவை பிடிச்சிருக்குன்னா அவளை தாங்கணும்னு நினைச்சா தாங்கிட்டு போகட்டும். அதுக்காக என்னோட உரிமையை தூக்கி அவளுக்கு கொடுப்பாங்களா? இந்த வீட்டோட மூத்த மருமக யாரு? நான் தானே. அப்போ அத்தைக்கு அடுத்து இந்த வீட்டோட முழு அதிகாரமும் முடிவெடுக்கிற உரிமையும் எனக்கு தானே வரணும். இனி இந்த வீட்டுல எடுக்கிற அத்தனை முடிவுகள்லயும் ஸ்வேதா தலையிடுவா. அவ பேச்சதான் எல்லாரும் கேட்டாகணும். என்ன சொல்ற கண்மணி? அப்போ ஆமா. ஸ்வேதா பேச்சதான் நம்ம எல்லாரும் கேட்டாகணுமா? ஆமாம்மா. இல்ல 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 இல்ல. எனக்கு காலை புடிச்சு விட்ட நம்ம வீட்டு வேலைக்காரி பேச்ச நான் கேக்குறதா? என்னால அது முடியாதுமா. என்னால ஸ்வேதாவை இந்த வீட்டு ராணியா ஏத்துக்க முடியாது. எனக்கு வர வேண்டிய அதிகாரத்தை தூக்கி அத்தை இந்த ஸ்வேதாக்கு கொடுத்துட்டாங்க. அதை என்னால தாங்கிக்கவே முடியலங்க. அப்படியே என் வயிறு எரியுது. எனக்கும் தான் ராகினி கோவம் கோவமா வருது. ஆனா அம்மாவோட முடிவு மீறி நம்மளால என்ன பண்ண முடியும்? விருப்பம் இருக்கோ இல்லையோ, அம்மா சொல்றத கேட்டுதானே ஆகணும். என்ன பேசுறீங்க நீங்க?
அத்தை சொல்லிட்டாங்கன்றதுக்காகவே எது வேணாலும் கேட்ட முடியுமா? ஏன் தேவைக்காக நேத்து வந்தவ கிட்ட எல்லாம் போய் என்னால மானம் கெட்டு நிக்க முடியாது. கோவப்படாத பூமிகா. நீ ஏத்துக்க முடியாதுன்னு சொல்றதுனால நடந்த விஷயம் எல்லாம் மாறிட போதா என்ன? நடந்தது நடந்ததுதான். இனிமே நம்ம ஸ்வேதா பேச்ச கேக்குறத தவிர வேற வழியே இல்ல. பாட்டி, திரும்ப திரும்ப அதையே சொல்லாத. நீ சொல்றதை என்னால தாங்கிக்கவே முடியல. அந்த ஸ்வேதா என்னைக்கும் என் காலடியில தான் கிடக்கணுமா? என்னைக்குமே அவ காலடிக்கு நான் போகவே மாட்டேன். இது சரி வராது. நான் போன் பண்ணி எங்க அம்மா அப்பாவை வர சொல்றேன். அப்பதான் இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். ஐயோ, அம்மா இப்ப வந்தாங்கன்னு தெரியலையே. ஒருவேளை நாம பேசினதெல்லாம் கேட்டுட்டு இருந்திருப்பாங்களோ? நீங்க பேசிட்டு இருந்ததை நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். இன்னைக்கு நான் ஒரு முடிவு எடுத்து ஸ்வேதா கிட்ட சத்தியம் வாங்கியிருக்கேனா, இது எல்லாமே இந்த குடும்பத்தோட நல்லதுக்காக தான். அத நீ புரிஞ்சுக்கணும். ஸ்வேதாவால இந்த குடும்பத்தை உருக்குலையாம பாத்துக்க முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நம்ம குடும்பத்துல இனிமே வேற எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு தான் நான் இப்படி பண்ணேன். மா, சும்மா இதையே சொல்லிட்டு இருக்காதீங்கம்மா. கௌதமோட கல்யாணத்தை தவிர நம்ம குடும்பத்துல வேற என்ன பிரச்சனை வந்திருக்கு? வந்தது இல்லதான் பிரகாஷ். வியாதி வந்ததுக்கு அப்புறம் மருத்துவம் பாக்குறது வேற. வியாதி வராம அதை தடுக்கிறதுக்கான ஏற்பாட்டை பண்றதா சரி. அதனாலதான் நான் இப்படி ஒரு முடிவு எடுத்தேன். அந்த கல்பனாமா நாம ஸ்வேதா கிட்ட கையேந்தி நிக்கணும்னு வேணும்னே தான் ஸ்வேதா கிட்ட இந்த வீட்டோட மொத்த அதிகாரத்தையும் கொடுத்து வச்சிருக்காங்க. ஆமா கண்மணி, சரியா சொன்ன. நேத்து வரைக்கும் சும்மா இருந்த கல்பனாமா இன்னைக்கு எதுக்கு திடீர்னு இந்த முடிவு எடுத்திருக்கணும்? அப்ப நேத்து ஏதோ நடந்திருக்கு. என்ன நடந்திருக்கோம்? அந்த குட்டி பிசாசு பிரீத்தி நம்மள பத்தி கல்பனாமா கிட்ட எல்லா விஷயத்தையும் போட்டு கொடுத்திருக்கோம். எல்லா விஷயம்னா நம்ம மேடிக்கு மருந்து கொடுக்க விடாம ஸ்வேதாவை தடுத்த விஷயமா? ஆமா, அப்படிதான் நினைக்கிறேன். யோசிச்சு பார்த்தா நீ சொல்றதாம்மா நடந்திருக்கணும். கல்பனா ஆண்டி திடீர்னு இந்த முடிவு எடுத்திருக்காங்கன்னா அப்போ அத்தைக்கு நம்மள பத்தின எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கணும். உன் கோவம் எனக்கு புரியுது ராகினி. நான் ஒன்ன தப்பு சொல்ல மாட்டேன். நீதான் இந்த வீட்டு மூத்த மருமக. நியாயமா எனக்கு அடுத்து எல்லா உரிமையும் உனக்கு தான் வரணும். அதுதான் சரியும் கூட. நான் உனக்கு வர வேண்டிய உரிமையை தூக்கி ஸ்வேதா கிட்ட கொடுக்க காரணம் உன்னை காயப்படுத்தணுங்கிற நோக்கத்துக்காக இல்ல. நான் சில முடிவுகளை எடுத்ததுக்கு பல முக்கியமான காரணங்கள் இருக்கு. காரணத்தை விலைக்கு சொல்ற நிலைமையில நான் இப்ப இல்ல. பூமிகா, எனக்கு ஒரு டவுட் இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி கல்பனாமாவுக்கு நாம மேடிக்கு மருந்து கொடுக்கறத தடுத்த விஷயம் தெரிஞ்சிருந்தா அவங்க இந்நேரம் நம்மள வீட்டை விட்டுல விரட்டி இருக்கணும். எதுக்கு ஸ்வேதாவுக்கு இந்த வீட்டோட அதிகாரத்தை கொடுக்கணும்? அங்கதான் கல்பனா ஆண்டியோட புத்திசாலித்தனமே இருக்கு பாட்டி. நம்மள இந்த வீட்டை விட்டு விரட்டினா இந்த குடும்பம் மானம் போயிடும், கௌதம் வாழ்க்கை வீணாயிடும்னு அத்தை நினைச்சிருப்பாங்க. அதோட நாம இனிமே ஸ்வேதா விஷயத்துல தலையிடாம இருக்க என்ன பண்ணலான்னு அத்தை யோசிச்சிருப்பாங்க. இந்த வீட்டோட அதிகாரம் ஸ்வேதா கையில இருந்தா அப்போ ஸ்வேதா கிட்ட நம்ம கட்டுப்பட்டு தானே ஆகணும். ஸ்வேதாவை நம்ம எதிர்க்க மாட்டோம்னு நினைச்சிருப்பாங்க. மாஸ்டர் பிளான். நான் ஒரு விஷயத்தை உனக்கு தெளிவுபடுத்துறதுக்கு தான் இப்ப நான் இங்க வந்திருக்கேன். முடிவெடுக்கிற உரிமை யார்கிட்ட இருந்தாலும் இந்த வீட்டோட மூத்த மருமக நீதான். இந்த வீடு உடைஞ்சிடாம உருக்குலையாம நீதான் பாத்துக்கணும். அந்த பொறுப்பு உன்னோடையதான். இந்த வீட்டோட நல்லதுக்காக நான் பண்ண செயல் உன்னை காயப்படுத்திருந்தா என்ன மன்னிச்சிரு ராகினி.
ஐயோ அத்தை, என்னத்த மன்னிப்புன்னு பெரிய வார்த்தைலாம் சொல்லாதீங்க. ஸ்வேதா கிட்ட நீங்க இந்த வீட்டோட பொறுப்பை தூக்கி கொடுத்ததுல எனக்கு விருப்பம் இல்லாட்டியும் நீங்க இவ்ளோ சொன்னதுக்காக உங்க வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நான் அனுசரிச்சு நடந்துக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ்மா. எனக்கு அது போதும். கண்டிப்பா ஒரு நாள் உனக்கு சேர வேண்டிய அதிகாரமும் உரிமையும் உன்னை வந்து சேரும். ம்? உங்க அம்மா சொன்னதை கேட்டீங்களா? எனக்கு வர வேண்டிய உரிமையும் அதிகாரமும் சீக்கிரமே என்ன வந்து சேருமா. அத்தை சும்மா என்ன சமாதானப்படுத்துறதுக்காக சப்பக்கட்டு கட்டிட்டு போறாங்க. கல்பனா ஆண்டி ஸ்வேதாவை நம்ம கிட்ட இருந்து பாதுகாக்க அந்த ஸ்வேதாவை எவ்ளோ பெரிய இடத்துல தூக்கி வச்சாலும் சரி, நான் அந்த ஸ்வேதா கால வாரி திரும்ப அவளை ஏன் காலடியில விழ வைக்காம விட மாட்டேன். என்ன பூமிகா பண்ண போற?